எவ்வளோ நேரம் தொடர்ந்து நின்னா வெரிகோஸ் வெயின் வரும்? நம்மளுடைய லெக்ஸ் ஆர் டிசைன் டு வாக், நடக்கிறது. ப்ரொலாங் ஸ்டாண்டிங் நிற்கும் பொழுது தான் நீங்கள் சொன்ன மாதிரி பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷனுங்கிறது ஆர்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணுறது. இதில் என்ன ஆகுதுன்னா வெயின்ஸில் பிளட் ப்ரெஷர் கூடுது. அதை தான் வீனஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெயின்ஸில் பிளட் ப்ரெஷர் கூடுறதுனால தான் காலில் வீக்கம் ஏற்படுது, வலி ஏற்படுது, புண்ணு ஏற்படுது, அண்டு இச்சிங், அரிப்பு ஏற்படுது. இப்போ நீங்கள் கேட்டது ஐடியல் டைம் ஃபார் ஸ்டாண்டிங் அண்ட் பிரேக் அப்படிங்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு டைம் அப்படின்னு இல்லை. நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையுமே நிற்காம வேலை பார்க்க முடியாது. நிற்காம வேலை பார்க்குற ஒரே வேலை தூங்குறது தான். தூங்க தான் முடியும். ஸோ நம்ம இன் சம் வே ஆர் த அதர் எல்லாருமே நின்று தான் ஆகணும். பட் ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் நிற்கிறத தவிர்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் 2 hours நிற்கிறீங்களா, ஒரு 10 minutes பிரேக், ஒரு 15 minutes பிரேக். அந்த 15 minutes பிரேக்கில் மூவ் யுவர் லெக்ஸ். காலில் ஒரு ஷார்ட் வாக், ஒரு 5 minutes ஒரு ஷார்ட் வாக். நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கீங்க, 2 hours இருக்கிறீங்க, ஸ்நாக்கை டேபிள்கே கொண்டு வராதிங்க. கோ ஃபார் அவுட், வெளியில் போயிட்டு ஹாவ் அ ஸ்நாக், வாக். அந்த நடக்கும் பொழுது அந்த வெயினில் இருக்கிற ப்ரெஷர் கம்ஸ் டவுன். அந்த கெண்ட சதையில் மசில்ஸில் பிளட்டு தேங்கி நிற்கிறது, ஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேசிஸும் குறையும். அந்த ஸ்டேசிஸ் குறைஞ்சாலே வேரிகோஸ் வெயின் டெவலப்மெண்ட் ஆகட்டும், வந்தவங்களுக்கான சிம்டம்ஸ் ஆகட்டும், யூ வில் ஃபீல் மச் பெட்டர்.